everybody, welcome to my channel. நான் ஐஸ்வர்யா கார்த்திக். இன்னைக்கு இன்னொரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா மாங்காய் மீன் சாம்பார். சாம்பார் மீன் எஸ் இது ஒன்றும் புதுசு இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம முன்னோர்கள் செஞ்சதுதான். இது செட்டிநாடு cuisineல அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ மாங்காய் சீசன் அப்படின்றதுனால மாங்காவும் போட்டு நான் இதுல செஞ்சிருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். சாம்பார் தேவையான துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 600 கிராம் மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் நல்லா காயாக இருக்கிற மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு தேங்காய், இஞ்சி, 2 பூண்டு மட்டும் போட்டு ஒரு 4-5 உரிச்சு வச்சுருக்கிறதுல வெங்காயத்தை எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு கட் பண்ணாமல் இந்த மாதிரி இடிகளில் இடித்து போடலாம். ரொம்ப இடிக்க வேண்டாம், லேசாக 2 தட்டு தட்டினா போதும். இப்போ எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கேன். பாரம்பரியமாக இப்படி தான் செய்வாங்க, நம்மளும் இப்படியே செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு போட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி இல்லை குழம்பு பொடி கூட போட்டுக்கலாம். சாம்பார் பொடி ரெசிபி கூடி சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் நான் மிக்சியில் இருந்ததை லேசாக அலசி விட்டுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான தண்ணி விடுறேன். இது அரிசி கழுவின தண்ணி. நல்ல தண்ணியில் கழுவி ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றுறேன். அரிசி கழுவின தண்ணி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேவையான உப்பு, கல்லுப்பு போடுறேன் நான். மாங்காவை பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் நிறைய மாங்காய் ரெசிபிஸ் இருக்குது, போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்து. வேக வச்ச துவரம் பருப்பு போட்டுக்கலாம். மீனை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா அடியிலேருந்து மெதுவாக கலந்து விடணும். மீனெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. மாங்காவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. மீனும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், மீன் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லியை நறுக்கி வச்சது போட்டுக்கலாம். இட்ஸ் டன். இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாங்காய் மீன் சாம்பார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நிறைய டேஸ்டி ஈஸி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.